ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல அருமையான ஜெப வேளையை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் இந்த செய்தியின் மூலமாக நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நற்செய்தி எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த செய்திக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை ஆண்டவர் மிகவும் அருமையாக நமக்கு கொடுக்கிறார். வேதத்தில் எந்த இடத்துல எடுத்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் அது ஆசீர்வாதமானதாகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆரம்ப நாட்களில் ஆரம்பத்தில் ஆண்டவர் இந்த வேதத்தின் ஆரம்ப புஸ்தகத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு சம்பவத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆவியானவர் கொடுக்க போகிறார். ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன், நம்மை பார்க்கிற தேவன். இதற்கு இன்றைக்கு இதனுடைய தலைப்பை நம்மை விதமாக நம்ம வைக்கிறோம். அவர் நம்மை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஒரு சம்பவம் இது. இந்த இடத்துல நம்மை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, என்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவர் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குறாரா, நம்மளை பார்த்துட்டே இருக்காரா? அவர் எல்லாம் செய்வார். அவர் கேட்குறாரு, பார்க்குறாரு. நம்ம சிந்தைகளை அவர் அறிகிறார். நம்ம என்ன நினைக்கிறோன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். இப்போ நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். இங்கே ஒரு அருமையான மகளுக்கு ஆண்டவர் அந்த மகளோடு பேசுகிறார். என்ன? அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இந்த மகளோடு என்ன கர்த்தர் பேசியிருக்கிறார், தேவன் பேசியிருக்கிறார். இந்த மகளோடு என்ன பேசியிருக்கிறாரு? அப்போ என்ன அவள் கூட எப்படி இருந்தாள் என்பதை ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை, நம்மளை பார்க்குறாரு, நமக்கு தெரியல அவர் பார்க்குறாருன்னு. இப்போ அவரை பார்த்துட்டா. இந்த ரெண்டும் சம்பவிக்கணும். அவர் நம்மளை பார்க்குறாரு, ஆனால் நாம் அவரை பார்க்குறோமா? இந்த பெண் இயேசுவை, தேவனை பார்க்குறார், கர்த்தரை என்ன செய்கிறப்பா. அதுக்கு அந்த இடத்துல அவள் அழகாக என்ன செய்கிறார்? அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். பாருங்கள், ஒரு பெண். இவள் பேர் ஆகார். சரியா? எல்லாம் கவனமாக கேட்கணும். நீங்கள் எந்த நிலையில் எப்படி செய்தி, ஒருவேளை வேலை செய்துக்கிட்டே செய்தி கேட்டாலும் சரி, சரியா, இதுக்காக உட்கார்ந்து உங்களுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இதெல்லாம் நடந்த சம்பவங்களை தான் வேதத்தில் எழுதியிருக்குது. ஆகார் என்ற பெண்மணி, சரியா, நமக்கு ஆபிரகாம் என்று வேதத்தில் ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன், ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனுஷன். அந்த ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. 75 வயது குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் ஆண்டவருக்கு நல்ல பயந்த மனுஷன். இப்போ ஆபிரகாமுடைய மனைவி சாராள், அந்த அம்மாவுக்கும் அந்த ஸ்திரீகளுக்குரிய வழிபாடெல்லாம் நின்றுச்சு. இவருக்கும் அவருடைய எல்லா இதுவும் வயதாகி போயிடுச்சு. இவங்க 2 பேருக்குமே நம்பிக்கையும் இல்லை. இப்போ மலடின்ற ஸ்தானத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அவர் ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு பயந்த மனுஷன். அதனால் அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஆண்டவருக்கு பயந்த மனுஷானனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவரை ஆசீர்வதிப்பதற்கு அவங்கள சந்திக்கிறாங்க. 3 தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க? அவரை சந்தித்து அவர் என்ன செய்கிறாங்க? அவங்க வீட்டுக்கு அவங்கள என்ன செய்கிறாங்க? அவங்களோட சாப்பிட்டு அவங்கள என்ன செய்கிறாங்க? 75 வயதில் அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆதியாகம புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தோன்னா, கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆராரை விட்டு புறப்பட்டு போகுது. 75 வயது. அந்த 75 வயதில் அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல வாக்குத்தத்தங்கள் கிடைக்குது. நான் உனக்கு என்ன செய்வேன்? ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ அந்த குழந்தையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை நான் குறித்த காலத்தில் நான் வருவேன், அந்த குறித்த காலத்தில் வரும்போது உனக்கு என்ன செய்வோம்? நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன். ஆனால் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆபிரகாம் விசுவாசித்தார், ஆனால் சாராள் என்ன பண்ணல. அவன் நினைக்கிறா, எனக்கு இனி இந்த வயசில் ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் திரும்ப அவங்க என்ன செய்கிறாங்க? அதை நம்புகிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க? அந்த ஆபிரகாமுடைய மனைவியாகி சாராய்க்கு பிள்ளை இல்லை. ஆனால் அந்த எகிப்து தேசத்தில் அந்த பெண் ஆகார் என்கிற பெண் சாராளுக்கு ஒரு நல்ல வேலைக்காரியாக இருந்தாள். அப்போ இவங்க ப்ளஸ் பண்ணிவிட்டு இவங்க போயிட்டாங்க.
உனக்கு ஒரு நல்ல குழந்தைய நான் கொடுப்பேன், அதுக்கு ஈசாக்குன்னு பேருன்னு எல்லாம் சொல்லி தான் விட்டுருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2 பேரும் ஆசிரியரும் ஆபிரகாம் ஈசாக்கும், ஆபிரகாம் கூட ஒன்றும் சொல்லலை. அந்த சாராம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவள் நினச்சாங்க இனி எங்கே நம்ம குழந்தை இருக்க போகுதுன்ட்டு அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆகார் என்கிற இந்த அம்மாவை, இந்த பெண்ணை, அடிமை பெண்ணை, இனி நமக்கு எப்படி குழந்தை இருக்காது இவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை அந்த 2வது வசனம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம் வந்து சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேர், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாமும் செவி கொடுத்தான். அந்த கணவரும் சரின்ட்டார். சரியா, அவர் சொல்லியிருக்கணும், இல்லை வேண்டாம், வேலைக்காரி மூலமாக நமக்கு சந்ததிகள் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரும் சொல்லலை. அந்த நாளில் எல்லாமே அது நமக்கு ஒரு சற்று புரியாதது. அப்போ உடனே என்ன செய்துட்டாங்க, இந்த ஆகார் மூலமாக ஒரு சந்ததி உருவாகுது. அந்த மகள் கன்சீவ் ஆகிறா. கன்சீவ் ஆன உடனே அந்த ஆகார் என்ன பண்ணுறா, இந்த சாராளை என்ன செய்கிறா, கொஞ்சம் அவமரியாதையாக பார்க்குறா. அவள் பார்வைக்கு நலமானபடி 5வது வசனத்தில், அதே 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவள் சொல்கிறா, ஆகார் வந்து ஆபிரகாம் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பந்தரித்தாள். ஆகார் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். யார் நாச்சியார்? சாராள். சரியா, அவளை என்ன செய்கிறா, உனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை கொடுத்துட்டார் பற்றியா அப்படின்னு சொல்லி. அப்பொழுது சாராள் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. செய்துட்டாங்க. இப்போ அந்த பொண்ணை என்ன செய்ய முடியும்? இப்போ என்ன செய்கிறாங்க, கர்த்தரை தூதனானவர் இப்போ அவளை நீ என்ன செய்ய, அவளை நீ விட்டு அவளை எங்கேயாவது வெளியே துரத்தி விடுன்னு சொல்லி இது பண்ணுறாரு. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப அவளை கடினமாக நடத்துகிற சாரா வந்து ஆகாரை கடினமாக நடத்துகிறாங்க, குடும்பப்படுத்துகிறாங்க. உடனே அவள் என்ன செய்கிறா, அவளை விட்டு ஓடிப்போறா. 7ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே என்ன செய்கிறார், சந்திக்கிறார். அப்போ சந்தித்து ஒரு நீரூற்றண்டையில் அந்த பெண்ணை என்ன செய்கிறார், நோக்கி கூப்பிடுறார். கூப்பிட்டு அவளை என்ன செய்கிறாரு, உன்னுடைய நாச்சியாரத்தில் உன்னுடைய இவட்ட நீ என்ன செய்ய, உன்னுடைய எஜமானத்திட்ட திரும்ப போ, கர்த்தருடைய தூதன் உன் ஆச்சியாரனுக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே நீ அடங்கிடு, பின்னும் கர்த்தருடைய தூதன் அவளை நிற்க உன் சந்ததியை, நல்ல 10வது வசனம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இந்த இஸ்மவேல் தான் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற முஸ்லீம் சந்ததியார்கள் ஜாதி. அவங்கள கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, ஆசீர்வதிக்க. இன்னும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நாம் எல்லாருமே இப்போ அங்கே தான் போய் நம்ம ஆட்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அங்கே போய் அந்த எண்ணெய் கிணறுலேருந்து வர சம்பாத்தியத்தை தான் நம்ம சம்பாத்தியம் பண்ணி இன்றைக்கி நம்ம ஜென்ரேஷன் படிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, நிலங்கள் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம். அவங்க எல்லாம் காரணம் கர்த்தர் அவங்களையும் நினச்சி அவங்களையும் ஒரு ஜாதியாக்கி அவங்களையும் ஆசீர்வதிச்சுக்கிறார். ஏன்னா ஆபிரகாமுடைய வித்திலிருந்து தான் அந்த சந்ததி வந்தது. அவர் சொல்கிறாரு, ஆபிரகாமுடைய வித்திலிருந்து அது வந்ததுனால அவனையும் நான் ஒரு ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த தப்பு அவர் என்ன செய்கிறாரு, அதை மன்னிக்கிறாரு. அதை கிருபையாக என்ன செய்கிறாரு. அப்போ தான் 14வது வசனத்தில் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இங்கே இந்த சாராள் ஆகார் சொல்கிற, அப்பொழுது அவள் என்னை காண்பவரே நானும். இப்போ அவள் என்ன செய்கிறா, அந்த வெளியில் அவள் வீட்டை விட்டு வெளியே போனால், ஆனால் இப்போ திரும்பவுமாக அவளை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திரும்பவும் உன்னுடைய நாச்சியார் இடத்துல திரும்பவும் போ என்று சொல்லும்போது, நான் அப்போ அவள் சொல்கிறேன், இப்போ நான் வந்து என்னை காண்கிறவரை நானும் என்ன செய்கிறேன். அவர் அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுக்குறார். 10வது வசனத்தில், கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நம்மை காண்கிற தேவன். காரணம், அவர் எவ்வளோதான் இவங்க தப்பு செய்தாலும் திரும்பவுமாக தேவன் அவங்கள என்ன செய்வோம், அவங்களிருந்து ஒரு சந்ததியை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உருவாக்கி கொடுக்குறாரு. ஆகார் ஆபிரகாமுக்கு குமாரனை பெற்றாள். ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டாள்.
பேரிட்டான். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாக இருந்தான். 75 வயசில் அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும். ஆனால் இவங்களுக்கு இப்போ 86 வயதில் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறக்கிறார். 100 வயதில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி ஈசாக்கு என்கிற மகனை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். ஸோ நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அவர் எல்லாரும் என்ன செய்கிறார், ஆனால் நம்ம தவறு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்ம அதன்படி செய்வோம்னா அது சாபம்தான், பாவம்தான். ஆனாலும் நம்ம ஆண்டோடைய வாக்கு தத்துவம் சொல்லிட்டார், இது இல்லை உன் சந்ததி, இஸ்மவேல் இல்லை உன் சந்ததி, உன் கர்ப்பப்புறப்பாயிருப்பவனே உனக்கு உன் சந்ததின்னு சொல்கிறார். அவர் சொல்லிட்டார், நான் கொடுத்தது நான் ஆகாருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை இஸ்மவேல் அல்ல, நான் உன் சந்ததி, உன்னுக்கு சாராய்க்கே பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் அடுத்த சம்பவங்களெல்லாம் வாஸ்து பார்க்கும்போது அப்போது நம்ம தான் புரிஞ்சிக்காமல் நிறைய தடவை என்ன பண்ணுறோம், அவசரப்பட்டு நம்ம சுய ஞானத்தில் சில காரியங்களை செய்துடுறோம். அந்த ஞானத்தில் செய்யும்போது தான் நிறைய தவறுகள் வருது. இன்றைக்கி நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நிறைய ஊழியங்களை செய்து வர்றதுனால இன்றைக்கி நிறைய காரியங்கள், திருமணமாகி 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க குழந்தைங்க இருக்கும். ஆனால் அந்த புருஷன்மார்கள் வேலை செய்கிற இடத்துல, இல்லைன்னா ஆஃபீஸில் வேலை செய்கிற பெண்களை தங்களுக்கு சொந்தமாக்கி மனைவிக்கு துரோகம் செய்து திரும்ப அந்த பெண்களுக்காவது என்ன செய்யணும், ஒரு ஞானம் வேணும், ஒரு பயம் வேணும். ஐயோ அவங்க திருமணமானவங்க, அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்குது, நம்ம போய் என்ன செய்கிறது, அவங்க குடும்ப வாழ்க்கையில் அவங்க சந்தோஷம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சீர்குலைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியணும். அவங்களும் அதை என்ன செய்கிறதில்ல, கேட்கறதில்ல. அப்போ ஆனால் என்ன நடக்குது, அங்கே கடைசியில் பிரிவினை உண்டாகுது, டைவர்ஸ் நடக்குது. ஏன் கிறிஸ்தவ கம்யூனிட்டியில் இந்த நாட்டில் நிறைய கிறிஸ்டியன்ஸில் மட்டும் இல்லை, நிறைய இந்த நாட்டில் திருமணமாகி கடந்த நாளில் ஒரு சகோதரியோட நான் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னாங்க, எனக்கு 3 பிள்ளைங்க, ஒரு பையன் அவன் ஒரு ஹார்ட் அட்டாக்கில், அவன் சின்ன வயது தான், 30-35 வயதில் அவன் இறந்துட்டான். அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இன்னும் ஒரு பொண்ணு யூகேயில், அது இப்போ டைவர்ஸ் ஆகி இருக்கிறா சொல்லி, சின்ன வயசு. ஏன் டைவர்ஸ் பண்ணுறாங்க, எதுக்காக டைவர்ஸ் பண்ணுறாங்க? ஒன்று அந்த பையனுடைய இச்சையாக இருக்கும், அவன் இஷ்டமாக வேறு எதையாவது வச்சுருப்பான், இல்லைன்னா இவங்க 2 பேருக்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இவங்க ஏதோ ஒரு வகையில் இவங்க அது டிஸ்டர்ப் ஆகி கல்யாணம் ஆகி ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்கள், ஒரு சில நாட்களில், வாரங்களில் கூட டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாமே இது நம்ம ஆண்டவருக்கு அருவருப்பான பிரியமில்லாத காரியம். டைவர்ஸை அவர் வெறுக்கிறார். அவருக்கு தேவன் அவருக்கு இந்த திருமண காரியத்தில் அவர் மிகவும் கண்டிப்பானவர். அவர் பரத்திலிருந்து அவர் ஆபிரகாம், இதே ஆபிரகாமுக்கு தன்னுடைய ஊழியக்காரர், அந்த ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரரே தன் மகன், ஒரே மகன் ஈசாக்கு, அந்த ஈசாக்கு என்பவருக்கு திருமணம் செய்வதற்கு அந்த ஊழியக்காரரை பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு அனுப்பி, பர்டிகுலராக அந்த பெண் எப்படி இருப்பான்றதெல்லாம் சொல்லி, அந்த பெண்ணை தான் என் மகனுக்கு நீ என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து நீ கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த ஊழியக்காரர் கடந்து போய் அந்த ஈசாக்கு, அவருடைய அந்த ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு நல்ல அழகான மகனை தேர்ந்தெடுத்து கொண்டு வர்றார். இன்றைக்கு எனக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, திருமணம் ஆகிறதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்கூல் படிக்கும்போது பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூல் ஸ்டேஜிலேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஒன்றா இருந்து கடைசியில் அத்தனை வருஷம் காத்திருந்து காலேஜ் படித்து வேலைக்கு போய் அப்புறம் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் எப்படியே சரியாக்கி அந்த திருமணத்தை செய்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் டைவர்ஸ் ஆயிடுது. ஏன், அவ்வளோ நாள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவ்வளோ நாள் எப்படியோ ஓடினாங்க. ஆனால் திருமணம் ஆகி சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, ஒரு பிரிஞ்சிடுறாங்க, சண்டை, கூக்குரல், ஒரே சமாதான குறைவுகள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறது, நான் உன்னை நீர் என்னை காண்கிற தேவன். அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் நாம் அவரை பார்த்தோமானால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் தோல்வி வராது. நாம் அவரை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து நம்ம நடப்போமானால் நிச்சயமாக நம்முடைய பாதைகள் எல்லாம் சமாதானம் உள்ளதாக இருக்கும். எந்த காரியத்தை நீங்கள் செய்யணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணாலும் சரி, ஒரு வீடு கட்டணுமா, அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, அல்லது ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா, எந்த காரியமானாலும் நீங்கள் தேவனிடத்தில் முதலாவது ஆலோசனை கேளுங்க. கர்த்தரிடத்தில் கடவுளிடத்தில் ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே, என் இந்த பிள்ளை நீங்கள் கொடுத்தீங்க, என் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் அந்த தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த பூமியில் எங்களை நீங்கள் தான் படைச்சிங்க, நீங்கள் தான் உருவாக்குனீங்க, நீங்கள் தான் இணைச்சிங்க, நீங்கள் தான் ஆசீர்வதிச்சிங்க. இந்த வீடு நீங்கள் கட்டி கொடுத்தீங்க, இந்த பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு பலன் கொடுத்தீங்க வேலை செய்ய, எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய ஞானம் கொடுத்தீங்க, நீங்கள் தான் எல்லாமே செய்தீங்க.
இப்போ நீங்கள் தான் எல்லாமே இப்போ நீங்கள் எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரனை தேர்ந்தெடுத்து தாங்க. அப்போ அந்த பெற்றோர் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணி தேடுவாங்க. அதே போல் அந்த பிள்ளைகளும் அந்த பெற்றோருக்கு, ஆணானாலும் பெண்ணானாலும் அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படைந்து காத்திருக்கணும். ரெபேக்காள் நல்ல ஒரு கன்னிப்பெண். அவள் என்ன செய்தா? பெற்றோருக்கு கீழே அடங்கியிருந்தா. அவளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். நல்ல ஒரு அருமையான ஈசாக்கு மட்டும்தான் ஒரே ஒரு மனைவி. பாக்கி உள்ளவங்க எல்லாரையும் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 2 மனைவி, 3 மனைவி, 4 மனைவி, 5 மனைவி, இப்படி நிறைய எடுத்தாங்க. ஆனால் இவர் ஒரே ஒரு மனைவி தான். நல்ல ஒரு அருமையான குடும்ப வாழ்க்கை. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, ஏசா, யாக்கோபு. ஸோ இந்த நாளில் ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன். நம்ம கண்டிருக்கிறோமா அவரை? அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம சிந்தைகள் எல்லாம் அறிகிறார். ஆனால் நீங்கள் அவரை பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் அவரை காண்கிறீங்களா? நீங்கள் இப்படி சொல்ல முடியுமா? இந்த மகள் சொன்ன மாதிரி அவள் சொல்கிறா, நீர் என்னை காண்கிற தேவன். அவள் அன்பர் இஸ்மவேல் என்கிற அந்த அருமையான சந்ததியை அவள் மூலமாக தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அந்த இஸ்மவேல் சந்ததியார் முஸ்லீம் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவங்க தே ஆர் பிளெஸ்டு. அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஒரு பக்கம் அடிப்படி சண்டைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் அந்த முஸ்லீம் சந்ததியில் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு எங்கள் சபையில் நிறைய பேர் முஸ்லீம்ஸ் ரட்சிக்கப்பட்டு இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்ய போகிறாங்க? ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுக்குறாங்க. தே நோஸ். அவங்க தேவனை அறிகிறாங்க, தேவனை காண்கிறாங்க. எங்களுக்கு இதுதான் அவங்க, நான் மெசேஜ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க தலையை ஆட்டி எடுத்துக்குவாங்க. அந்த மெசேஜ் அவங்களோட பேசும், அந்த வார்த்தை அவங்களோட பேசும், அவங்கள பலப்படுத்தும். காரணம் அவங்களுடைய இது டைரெக்டாக அல்லாட்ட கடவுள்கிட்ட பேசுகிறது. ஆனால் இப்போ நம்ம ஆண்டவருடைய இதில் நம்ம நல்லா பார்க்குறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில். அப்போ த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம எங்கே போனாலும் இயேசுவாமி மூலம்தான் போக முடியும். இயேசுவாமி மூலமாக போகிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம அவர்கிட்ட நம்முடைய குறைவுகள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கைட்டு அவர்கிட்டருந்து சாங்ஷன் வாங்கி அவர்கிட்டருந்து மன்னிப்பு கேட்டு அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிதாவின் இடத்துல போக முடியும். அவர் தான் ரூட் காஸ். அவர் தான் டைரெக்டாக. இப்போ நம்ம சிஎம் இருக்கிறாங்கன்னா சிஎம்ஐ டைரெக்டாக நம்ம போய் பார்க்கவே முடியாது. சிஎம்க்கு முன்னாடி நிறைய இருக்குது, நிறைய பேர் நிற்பாங்க. அது வெளியில் கூர்க்கா கூட நம்மளை என்ன செய்ய மாட்டான், மதிக்க மாட்டான். யாராக இருந்தாலும் சரி வெளியில் தான் காரை வச்சுக்கிட்டு நிற்கணும். அப்போ இன்றைக்கு அதுக்கு தகுதி வேணும். நீர் என்னை காண்கிற தேவன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா யாருடைய இதுவும் வேண்டாம். ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? அணைத்து கொள்வார், உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவார். இது என் பிள்ளை, இந்த பிள்ளை காலையில் எழும்பி என்னை தேடும், என் பிள்ளை சபைக்கு ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வரும், சரியாக எவ்வளோ தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி காணிக்கைகளை கொடுக்கும், எனக்காக நிறைய வேலை இந்த பிள்ளை செய்யும். உங்களை நல்லா ரெகனைஸ் பண்ணி நீங்கள் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லுவார். உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். உங்களுக்கும் அவரை பார்க்காம இருக்க முடியாது, அவருக்கு ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. இன்னும் அவருக்காக நான் என்ன செய்யணும்னு கேட்பீங்க. இன்றைக்கி நம்ம எந்த நிலைமையில் தேவனை நாம் பார்த்துருக்குறோம், எந்த நிலைமையில் நம்ம தேவனை நம்ம அறிந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமே. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைப்பார். அந்த அம்மாவை திரும்ப என்ன செய்கிறாங்க? இந்த அம்மா திரும்ப நாச்சியார்கிட்ட வர்றாங்க, கன்சீவாக இருக்காங்க, அப்புறம் பிள்ளை பெறுறாங்க. திரும்பவும் ஒரு பெரிய போராட்டம் வருது. அப்போ தான் அவள் சொல்கிறா, அவளை முதலாவது நீ வெளியே அனுப்பு அப்படின்றா. அப்போ கர்த்தரே ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு, ஆமாம் மகனே, உன் மனைவி என்ன சொல்கிறாளோ அதுபடி செய் அப்படின்னாரு. அப்போ தான் அவர் வந்து என்ன செய்கிறாரு? அவளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் செட்டில் பண்ணி அவளையும் இஸ்மவேலையும் என்ன செய்கிறாரு? அனுப்பி விடுறாரு. நீர் என்ன ஆண்டவர் என்ன செய்தா? கண்டாள். அவள் ஆண்டவரை கண்டு அவள் என்ன செய்கிறா? வெளியே போகிறா. இன்றைக்கு அதனால தான் அந்த ரட்சிப்பை தேவன் கொடுத்துருக்கிறார். ஈரான் தேசம், ஈராக் தேசங்களெல்லாம் முஸ்லீம் கண்ட்ரிகளில் இந்த நாளில் கொத்தா ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. எத்தனை பேர் நீங்கள் அதை பார்க்குறீங்க? எவ்வளோ பேர் ஆண்டவரை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீர் என்னை காண்கிற தேவன். இந்த சந்ததிகள் இன்றைக்கு ரட்சிக்கப்படுறாங்க. இந்த சந்ததிகள் இன்றைக்கி கொத்தா என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இஸ்மவேல் சந்ததியை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நமக்கு இந்த நாளில் நம்ம பார்க்குறோமோ? பிரஜாதிகளாகிய நம்ம வாழ்க்கையில் தேவனை நம்ம பார்க்கணும். தேவனுடைய கிருபைகளை நம்ம இன்னும் நல்லா ருசித்து வாழணும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கண்ணீரையும் துடைப்பார். நிந்தைகள், அவமானங்கள் எது இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மாற்றி நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடிக்கொள்வோமா? பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம நினைவுகளை அறிகிறார், நம்முடைய வார்த்தைகளை அறிகிறார்.
நம்ம நடத்தைகளை அறிகிறார் எல்லாவற்றையும். ஆனால் நாம் அவரை அறிந்திருக்கிறோமா? நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? நாம் அவருக்கு பிரியமானதை செய்கிற நம்மளை ஒப்பு கொடுக்குறோமா? இன்றைக்கி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, உங்கள் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நல்ல அருமையான ஆமாண்டவரே, இந்த செய்தி வேளையிலே ஆவியானவர் தாம் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உண்மை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மை அவர்கள் ஆண்டவரை நினைக்க வேண்டும். ஆமாம், நீர் அவர்களை பார்க்கிறீர் என்கிற உணர்வு அவர்களுக்கு உண்டாக வேண்டும். தேவனே, அவர்கள் உண்மை பார்க்க வேண்டும். அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இன்றைக்கும் உலகம் முழுவதிலும் இருக்கிற இஸ்மவேல் சந்ததியாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர். இந்த எழுப்புதலுக்கு வித்தாக இருக்கிற எல்லா வார்த்தைகளும் கிரியை செய்யட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். எல்லா எதிர்ப்பின் சக்திகளையும் நாங்கள் ஆண்டவரை முடமாக்குகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்திலே ஆமாண்டவரை, இன்னும் எங்கள் அருகாமையில் இருக்கிற ஜாதி பிள்ளைகள், தேவனை அறியாதவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளணும் ராஜா. தேவனே உமக்கு நன்றி. எவ்வளவு அற்புதங்கள், அதிசயங்கள், சமாதான சந்தோஷத்தை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் இயேசுவே உமக்கு நன்றி. உங்கள் அன்பு கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Amen.